நோ கிரெயின்ஸ் நோ பெயின்ஸோட 4வது தொடர்ச்சி. ஃபார் த urge ஆர் டிசைர் ஃபார் unnecessary செக்ஸ் கெட் dissolved. அதாவது தேவையில்லாமல் காமம் உடற்சேர்க்கையோட ஆசை வந்து தானாகவே கரைந்து போயிடும். ஆன் த அதர் ஹேண்ட் we have to slowly lessen our desires as well. அதே சமயத்தில் நம்மளுடைய ஆசைகளையும் குறைக்கணும். The best way to strengthen the sexual organs is by the consumption of natural foods. நம்ம வந்து நம்மளுடைய இனப்பெருக்க உறுப்புகளை வந்து பலப்படுத்துறதுக்கு வந்து நம்ம இயற்கை உணவுகள் தான் சாப்பிட்ணும். அதுதான் வந்து மிக சிறந்த வழி. இன்டேக் ஆஃப் இன்கரெக்ட் ஃபுட் ஷிஃப்ட்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் பாய்ஸ்னஸ் மெடிசின்ஸ் மே ஸ்டிமுலேட். இன்கரெக்ட் ஃபுட்ஸுன்னு வந்து அவர் வந்து தானியங்களையும் அசைவ உணவையும் சொல்கிறாரு. ஹார்ம்ஃபுல் பாய்ஸ்னஸ் மெடிசின்ஸுங்கிறது நம்ம இங்கே இந்த அலோபதி மருந்துகள், சித்தா, ஆயுர்வேத மருந்துகள் இதெல்லாம் வந்து சேர்த்திக்கலாம். ஃபார் டெபிலேட்டிங் த செக்ஷுவல் எனர்ஜி அண்ட் டெஸ்ட்ராயிங் இட் கம்ப்ளீட்லி ஆஸ் வெல். அதாவது இனச்சேர்க்கைக்கான சக்தியை வந்து குறைச்சி அதுக்கப்புறம் அதை வந்து சிதைக்கவும் செஞ்சிடும் இத்தகைய உணவுகளும் மருந்துகளும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈவன் லீடிங் டு செக்ஷுவல் டிஸார்டர்ஸ் அண்ட் டிசீசஸ். இதனால் வந்து இனப்பெருக்க உறுப்புகளில் வந்து வியாதிகள் வரலாம், குறைபாடுகள் ஏற்படலாம். It is no wonder that the whole of society today, especially the youth, are struggling with sexual malfunctions and diseases. அதனால் வந்து இப்போ முழு சமுதாயமே, அதுவும் முக்கியமாக வந்து இளைய தலைமுறையினர் வந்து இந்த மாதிரி வியாதிகள்னால, செயற்கையான செயல்பாடுகள்னால வந்து இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. அதாவது செக்ஷுவல் மால்ஃபங்க்ஷன்ஸ்னால் வந்து ஓரின சேர்க்கையாளர்கள், சுய இன்பம் கொள்பவர்கள், இதெல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஆல்சோ எ ஃபேக்ட் தட் வித்தவுட் அடாப்டிங் எ நேச்சுரல் டயட் தே வில் நாட் பி ஏபிள் டு ஃப்ரீ தெம்செல்ஸ் ஃப்ரம் செக்ஷுவல் ரிலேட்டட் டிஃபிஷியன்சிஸ் அண்ட் பர்வர்ஷன்ஸ். அதாவது நம்ம இயற்கை உணவு சாப்பிடாம வந்து இந்த மாதிரி இனப்பெருக்க உறுப்புகளில் உண்டாகும் பற்றாக்குறை, வியாதிகள் மற்றும் வக்கரங்கள்லேருந்து நம்மளை தற்காத்துக்கவே முடியாது. The first-hand experience that we gained in this regard in our own life made us aware of the negative effect of grains. எங்களுக்கு வந்து தானியங்கள் சாப்பிட்றதுல எங்களோட சொந்த அனுபவத்தில் வந்து நாங்கள் வந்து இதை சொல்கிறோம். ஆஃப்டர் அவர் மேரேஜ் the more our intake of natural foods increased and grains lessened, the more our interest in sex decreased. அதாவது எங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து நாங்கள் இயற்கை உணவுகள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தானியங்களின் அளவை வந்து குறைச்சதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு காம உணர்வில் வந்து அதீத இன்ட்ரெஸ்ட்டு, அதாவது ஆர்வம் ஏற்படலை. ஆன் த அதர் ஹேண்ட் த பவர் டு கோஆப்ரேட் இன்க்ரீஸ்ட் மேனிஃபோல்ட் ஆஸ் கம்பேர்ட் டு ஏர்லியர். ஆனால் அதே சமயம் உடற்சேர்க்கைக்கு உண்டான தகுதி, வலிமை வந்து பல மடங்கு அதிகரித்தது முதல் இருந்ததை விட. த ரிலேஷன் பிட்வீன் கிரெயின்ஸ் அண்ட் செக்ஷுவல் எனர்ஜி கெயின்டு ஃபர்தர் ஸ்ட்ரென்த் வென் வி ரியலைஸ்டு தட் வென்எவர் டியூ டு circumstances we started to take a grain based normal diet, though still much less than the other people. அதாவது இந்த உடற்சேர்க்கைக்கான வலிமைக்கும் தானியங்களின் உட்கொள்ளுதலுக்கும் வந்து என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது வந்து நாங்கள் மேலும் மேலும் உணர தொடங்கணும். எப்போனா வந்து நாங்கள் சுற்றுப்புற சூழ்நிலைங்களால், புற சந்தர்ப்பத்தினால எப்போவுமே வந்து ஒரு தானியங்கள் சார்ந்த உணவை எடுக்கும்போது வந்து இதை எங்களால் நல்லா உணர முடிஞ்சுது. இருந்தாலும் நாங்கள் வந்து எடுத்துக்கொண்ட தானியங்கள் வந்து மற்றவங்க எடுத்துக்கொண்ட தானியங்களை விட மிகவும் குறைவாக தான் இருந்துச்சு அளவு. வித்தின் 10 to 15 days we would clearly realize that our sexual excitement has increased but our copulation power would decrease. அதாவது ஒரு 10லிருந்து 15 நாட்களுக்குள்ளே வந்து எங்களால் வந்து நல்லாவே உணர முடிஞ்சுது. காம உணர்வு அதிகமாக இருந்துச்சு, ஆனால் வந்து உடற்சேர்க்கைக்குரிய வலிமை வந்து குறைந்தது. Whereas we could prolong the excitation for almost an hour, it would now get reduced to barely 3 to 5 minutes. அதாவது ஒரு மணி நேரம் வரைக்கும் நீட்டிக்கக்கூடிய உறவை வந்து 3லேருந்து 5 நிமிடம் வரைக்கும் இந்த தானியங்களின் சேர்க்கை வந்து குறைச்சிருச்சு. Not to be led astray by illusion, we experienced it to a number of times. அதாவது இந்த தகவல் வந்து தவறாவோ இல்லை ஒரு மாயையோ இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் உடலில் வந்து இதை பல தடவை வந்து பரிசோதிச்சுக்கிட்டோம். Milk and spices did not form a part of our diet, so we experimented by only increasing our intake of grains. ஏற்கனவே எங்கள் உணவில் வந்து பாலும் மசாலா பொருட்களும் இல்லாததுனால வந்து நாங்கள் தானியங்களை மட்டுமே வச்சு நாங்கள் வந்து இந்த பரிசோதனையை எங்கள் உடலில் வந்து மேற்கொண்டோம்.